சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்விற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வீரப்பன் மகள் வித்யா, திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த நாட்டை ஆள்றவங்க தான் ராஜா, என்ன மீறி எதுவும் இல்லைன்னு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறவன் ராஜா கிடையாது. நாட்டை பத்தி சிந்திச்சு நாட்டுக்காக ஓடுறவன் தான் ராஜா. அப்படி சிந்திச்சு ஓடிட்டு இருக்கிறவரை தான் என்னோட சித்தப்பா செந்தமிழன் சீமான். அவர் பின்னாடி இன்னைக்கு கைகோர்த்து நிக்கிறதுக்கு, இப்படி உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஒரு தமிழ் போராளியின் பிள்ளையாக பெருமைப்படுகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு 40.8% உயர்த்தி இருக்காங்க. 20 பைசால இருந்து 55 பைசாக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. எத்தனை மின் உலைகள்? எல்லா துறையும் நீங்க தனியாருக்கே கொடுத்துட்டு பேருக்கு நீங்க அங்க பதவியில் அமர்ந்துகிட்டு தனியார் கம்பெனியை நாட்டை நடத்த வச்சிட்டு இருக்கிறீங்களே, இது நியாயமா? மக்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். வரி கட்டுறோம் யாருக்கு? நியாயப்படி பார்க்க போனா நீங்களுமே இந்த நாட்டை தாரை வாத்து தனியார் கம்பெனிக்கு கொடுத்துட்டு நீங்களும் உங்ககிட்ட கையேந்தி தான் நின்றுட்டு இருக்கிறீங்க. அந்த கொடுமை இந்த மக்களுக்கு புரியல பாவம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.